நேர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் மகாலட்சுமி, ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தின் நிறுவனர் மற்றும் குழந்தையின்மை சிறப்பு நிபுணர். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்தோம்னா ப்ரொஃபஷனுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சைல்ட் பேரிங்கை தள்ளி போடுறாங்க. ஸோ ஆவரேஜா இப்போ இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பிரெக்னன்சி பிளான் பண்றது 29-30க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரேரா தான் மேரேஜும் நடக்குது, பிரெக்னன்சிஸும் பிளான் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஏஜ் குரூப்ல பிளான் பண்ண என்ன அவுட்கம் நம்ம எதிர்பார்க்கலாம்? ஸோ நம்ம பிரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ணி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணணும் போது நம்ம என்னென்னலாம் முன்னாடியே செக் பண்ணி வச்சுக்கணுன்றதுக்கு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் இன்னைக்கு நான் சொல்றேன். ஸோ மெயினா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இருக்கட்டும், மென்னா இருந்தாலும் சரி விமனா இருந்தாலும் சரி, விமனுடைய ஆவரேஜ் அதே மாதிரி மென்னுக்கு மெயினாக பாய்ஸ்க்கு 25 to 30 இயர்ஸ். ஸோ இந்த ஏஜ் அவங்களுடைய பீக் ஃபர்டிலிட்டின்றது என்ன குறிக்குதுன்னா, அவங்களுடைய கெமீட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது எக் அண்ட் ஸ்பெர்மோட குவாலிட்டி மற்றும் குவான்டிட்டி எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த வயசுல திருமணம் ஆகும்போது அவங்களுக்கு குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம போஸ்ட்போன் பண்ணி லேட்டாக ஒரு 30+ வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டிசிஷன் எடுக்கும்போது முக்கியமா அவங்க என்னென்னலாம் செக் பண்ணிக்கணும்னா, கேர்ள்ஸ் அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, அவங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் சைக்கிளிக்கலா வருதா, அவங்களுக்கு ப்ளீடிங் எந்த அளவுக்கு ஆகுது, எத்தனை பேட்ஸ் அவங்க மாத்துறாங்க, அவங்களோட தைராய்டு ஹார்மோன் நார்மலா இருக்கா, அவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கா, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி வேற ஏதாவது இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்குதா, யூட்ரைன் க்ரோத் நார்மலா இருக்குதா, அண்ட் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு யூட்ரஸோட க்ரோத் அவங்களுக்கு அடிக்வேட்டாக இருக்குதா, ஃபெலோப்பியன் டியூப்ஸ் நார்மலாக இருக்குதா அப்படின்றது எல்லாமே ஒரு பேசல் ஸ்கேன் பண்ணுறதன் மூலிமா அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். பிளட் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுறதன் மூலிமா ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்குதா, எக் ரிசர்வ் எவ்வளோ இருக்குதுன்றது AMH டெஸ்ட் மூலியமாகவும் அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தவிர அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீமெச்சூர் மெனப்பாஸ் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோ சித்தியோ ஒரு 35-40 இயர்ஸ் இருக்கும்போதே அவங்க மெனப்பாஸ் அட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேர்ளுக்கும் ஏர்லி மெனப்பாஸ் வர்றதுக்கு நிறையவே ரிஸ்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்றதும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, சின்ன வயசில் இருக்கும்போது டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அடிக்கடி பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருக்கும், இதை தொடர்ந்து அவங்களுக்கு க்ரானிக்காக லோவர் அப்டாமினல் பெயின் இருக்கும், ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மட்டும் பத்தாது, இவங்களையும் நம்ம இவாலுவேட் பண்ணணும். எந்த அளவுக்கு இவங்களோட பிளட் ஹார்மோன்ஸ் இருக்குது, ஒவேரியன் ரிசர்வ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னென்சி இவங்க எந்த அளவுக்கு போஸ்ட்போன் பண்ணுற டெசிஷன் எடுக்கலாம், இவங்க எந்த பீரியடுக்கு ப்ரெக்னென்சியை போஸ்ட்போன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம இவங்களை இவாலுவேட் பண்ண பிறகு இவங்களுக்கு ஒரு ஐடியா நம்மளால கொடுக்க முடியும். மென்னும் மேரேஜை போஸ்ட்போன் பண்ணணும், ப்ரெக்னென்சியை போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணும்போது நிறைய பாய்ஸும் அந்த மாதிரி அப்ராட் போகிறதுக்கு கெரியருக்காக ஆப்ஷன்ஸ் எடுப்பாங்க. 5 to 10 இயர்ஸ் மேரேஜ் அண்ட் ப்ரெக்னன்சியை தள்ளி போடுவாங்க. ஸோ மென்னுக்கும் அதே மாதிரி பேசிக் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு டெஸ்ட் சிமென் அனாலிசிஸ் பண்ணாங்கனாலே இப்போ அவங்களோட ஸ்பெர்ம்ஸ் எப்படி இருக்குதுன்றதை நம்மளால துல்லியமாக சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இப்போ அவங்களோட பிரதர்ஸ் யாராவது கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியை வச்சும் இவங்க போஸ்ட்போன் பண்ணுறது சேஃபாக இல்லையா அப்படின்றத சொல்லலாம். நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ணணுன்றதுக்காக எங்ககிட்ட சோஷியல் எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் பற்றி நிறைய என்கொயரிஸ் வரும். ஸோ நான் அவங்க கிட்ட சொல்லக்கூடியது ஒரே ஒரு இது என்னன்னா, இதை ஒரு டெபாசிட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்கள் எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸை நீங்கள் எங்கள் கிட்டக்க டெபாசிட் பண்ணுறது ஃப்ரீசிங்கில் எங்கள் கிட்டக்க சேஃபாக இருக்கும். அது ஒரு டெபாசிட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸை இங்கே டெபாசிட் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் குழந்தை கண்டிப்பாக வரும்ன்றது உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்றதையும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு புரிய வைப்போம். ஸோ இது ஒரு ஃப்ரீசிங் டெக்னிக். இதனால இவங்க அவங்க ரிசர்வை மெயின்டைன் பண்ணுறாங்க எங்கள் கிட்டக்க. பட் அவங்க எந்த வயசில் அவங்க திரும்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு IVF ட்ரீட்மெண்ட் எங்கள் கிட்டக்க மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அப்போது அவங்க யூட்ரஸ்க்கும் ஏஜ் ஆயிருக்கும், மற்றபடி அந்த யூட்ரஸோட இம்ப்ளான்டேஷன் பொட்டென்ஷியலும் குறைஞ்சிருக்கும் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, அஸ் அ ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் நான் இந்த சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூபிள் அட்வைஸ் என்னென்னா, ப்ரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏர்லி மேரேஜ் அண்ட் ஏர்லி ப்ரெக்னன்சி ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஹெல்த்தி சைல்டு கிடைக்கிறதுக்கும் குரோமோசோமலி நார்மல் ஹெல்த்தி பேபி கிடைக்கிறதுக்கும்
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போஸ்ட்போன் பண்ணாமல் கெரியரையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஐடியல் டிசிஷனாக இருக்கும்.